யாரு தான் வாழ்த்து போடல? அண்ணாவுக்கு பிறந்தநாள் வாழ்த்து பாஜக கூட தான் நேத்து போட்டாங்க. யார் தான் போடல? ஏன் மோடி பெரியார் பிறந்தநாள் அன்னைக்கு மோடி தான் பொறந்திருக்காரு. உண்மையான பெரியாரிஸ்ட் மோடின்னு கூட சொல்லி விட்டுறலாம். அது இது இல்லையாப்பா. எல்லாரும் தான் அட்டெண்டன்ஸ் போடுறாங்க. தமிழ்நாட்டுக்குள்ளார திராவிட ஐடியாலஜியோட சேர்ந்திருக்கிற தலைவர்கள அடையாளப்படுத்துறது, கட்சியின் அடுத்த கட்டத்துக்கு போகுங்கிறது தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. அதனால உங்களுக்கு ஒண்ணு திமுக அல்லது திராவிட இயக்கம் கட்டமைச்ச தமிழ் உணர்வு, அது சார்ந்து இயங்குறது. அதனால அத பேசுறாங்க. பாஜகவா இருந்தாலும், யாரா இருந்தாலும் பேசுறாங்க. அதனால தான் உங்களுக்கு இந்தியா முழுக்க பாஜக ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லுது. ராமன் தான் எங்க கடவுள்னு சொல்லுது. ஆனா தமிழ்நாட்டுக்குள்ள முருகன்னு பேசுது. ஏன் தமிழ்நாட்டுக்குள்ள ஜெய் ஸ்ரீராம் ராமரை முன்னிறுத்தி அரசியல் பேசல? இங்க ஒரு தமிழ் அடையாளம் இருக்குது. இப்ப திராவிட இயக்கம் கட்டமைச்ச தமிழ் பின்புலம் இங்க இருக்குது. அதனால என்ன பண்ணுதுன்னா, இங்க அவங்க பாஜக, இறை நம்பிக்கை, பிஜேபி இந்து பின்புலமா இருக்கிறதுங்கிறதுனால அவங்க இறை நம்பிக்கை வெளியே போய் பேச முடியாது. அதனால என்ன பண்றாங்கன்னா, இறை நம்பிக்கைக்குள்ளார முருகன பத்தி பேசுறாங்க. முருகன் தான் தமிழ் கடவுள்னு பேசுறாங்கங்கிற இந்த கண்ணோட்டம் இருக்குல்ல, அதெல்லாம் வினையாற்றுது. இப்போ முருகன் அதுல கூட முருகன் தமிழ் கடவுள்னு நம்மகிட்ட பாஜககாரர் அமித்ஷா இங்க சொல்றாரு. பாஜககாரர்லாம் இங்க வண்டி ஏறி நம்ம தான் இங்க தமிழர்கள் தான் இங்க முருகன கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்களே. தமிழ் முருகன் ஒரு இந்து கடவுள், இந்து மதத்துல இவ்வளவு சிறப்பான கடவுள்னு சொல்றீங்கன்னா, முருகன் ஒரு இந்து கடவுளாக இருந்தால், இங்க கும்பிட்டு தான் இருக்கிறாங்க. தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க ராமனை கும்பிடுறாங்க, சிவனை கும்பிடுறாங்க, பிள்ளையார கும்பிடுறாங்க. உங்க கடவுள் எல்லாத்தையும் நாங்க கும்பிடுறோம். எங்க ஊர்க்காரங்க கும்பிடுறாங்க. நீங்க இந்து கடவுள் முருகன்னு சொன்னா, உத்தரப்பிரதேசல முருகனை ஏன் கும்பிட மாட்றான்? நீ அங்க போய் சொல்லணும்ல. உண்மையில் முருகனை நீங்க ப்ரமோட் பண்ணி பேசணும்னா, பாஜகக்காரங்க, நீங்க அங்க ஒரு கோயில் கட்டுங்க. பாஜக சார்பா. முருகனுக்கு ராமர் கோயில் பக்கத்துல ஒரு முருகன் கோயில் பிரம்மாண்டமா கட்டுங்க. அப்போ உத்தரப்பிரதேசல கட்டுங்க, மத்திய பிரதேசல கட்டுங்க. இன்னும் எங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் கொண்டு போய் கட்டி, முருகனும் இந்து கடவுள்னு அங்க போய் சொல்லுங்க. அங்க சொல்லாம இங்க முருகன் கடவுள்னு சொல்றதுல ஒரு அவங்க பக்தி எல்லாம் கிடையாது. அதுல ஒரு அரசியல் இருக்குது. குறைந்தபட்சம் இந்த ஊர்ல சேட்டுக இருக்காங்கல்ல, பாஜகவுக்கு ஃபண்ட் குடுக்குறவங்க. அவங்களே இந்து கடவுள்னு ஒத்துக்கிறது இல்ல முருகன. கதையெல்லாம் இங்க எழுதி வச்சிருக்காய்ங்க. பிள்ளையாரோட தம்பி முருகன்னு எழுதியிருக்கிறாய்ங்க. பிள்ளையாரோட தம்பி முருகன்ங்கிறது தமிழ்நாட்டுல மட்டும் தான் தெரியும். பிள்ளையாருக்கு ஒரு தம்பி இருக்கிறதெல்லாம் வட இந்தியால யாருக்கும் தெரியாது. இங்கேயே முருகன் தமிழ் கடவுள் முருகனை விநாயகரை ரிலேட் பண்ணிக்கிறதுக்காக ஏற்கனவே அறியப்பட்ட முருகனோடு விநாயகரை கொண்டு சேர்க்கிறதுக்காக இங்க விநாயகரை முருகனுக்கு சீனியரா போட்டு முருகனுக்கே அண்ணன்னு ஒரு கதையெல்லாம் எழுதி சொல்லியிருக்குது. ஆனா நீங்க முருகனுக்கு அண்ணனை தெரிஞ்சிருக்குது இங்க எல்லாருக்கும். முருகனை தெரிஞ்சிருக்குது, விநாயகர் அண்ணனை தெரிஞ்சிருக்குது. அண்ணா இந்தியா முழுக்க புகழ்பெற்றிருக்கிறாரு. அவர் தம்பியை ஒரு ஊருக்கும் தெரியவே இல்லையே. எந்த ஊர்லயும் தெரியலையாங்க. ஆந்திரா கேரளாவில் மட்டும்தான் முருகனை தெரியுது. கேரள மக்கள் தமிழ்நாட்டு மக்களை போல் முருக வழிபாட்டில் உள்ளவங்க தீவிரமா. பழனி அவங்களுக்கு முக்கியமான கோயில். நீங்க கேரளாவை தவிர்த்து விட்டா முருகனை பற்றி இந்து கட்சிகளோ இந்து கோயில்களோ எங்கேயுமே கிடையாது இல்ல. அப்ப அதை பத்தி அவங்க பேசணும்னா அப்ப தமிழ்நாட்டுக்குள்ளார இது மாதிரியான விஷயங்களை திருப்பி திருப்பி பேசுறது, அதுக்குள்ள குழப்பம் பண்றது, ஏற்கனவே இந்த ஐடியாலஜிக்குள்ள வரணுங்கிறதுக்காக அண்ணாவுக்கு இன்னைக்கு இந்த வருஷம் அண்ணாவுக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்லியிருக்கிறாங்க. அப்ப திமுக முன்னிறுத்திய திருவள்ளுவரை தூக்கி தன்னோட அடையாளமா பயன்படுத்துறது,